வணக்கம் நேயர்களே, வாரம் புதன்கிழமை தோறும் வழிகாட்டு நிகழ்ச்சி பார்த்துட்டு வரோம். இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி எதற்காக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாரத பிரதமர் நம் நாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் PMKMY, அதாவது கிசான் மதான் யோஜனா அப்படின்ற யோஜனாவை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு அந்த யோஜனாவை பற்றி நம்மக்கிட்ட விலாவரியாக பேச வந்திருக்காரு நம்ம நிலையத்துக்கு டாக்டர் வெங்கடேசன். அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு கிசான் மதான் யோஜனா பற்றி பேச போகிறோம். இந்த யோஜனா பற்றி விலாவரியாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். PM கிசான் மந்தன் யோஜனா இது 2019ஆம் ஆண்டு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஞ்சியில், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ராஞ்சியில் தான் இந்த திட்டத்தை முதல் தொடங்கி வச்சாங்க. அதாவது எல்லாருமே ஒரு லைஃப்பை ரிட்டையர்மெண்ட் போன பிறகு தனக்கான லைஃப்பை எப்படி வடிவமைச்சிக்கிறாங்களோ அதுக்கு அந்த வடிவமைப்பதற்கான எல்லா விஷயங்களையும் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி ஏற்படுத்தி தருது. குறிப்பாக சொல்லணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிட் ஆகட்டும், MNCயில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் வாழ்நாள் முழுவதும் நல்ல சம்பளத்தையும் பெறுவாங்க. நம்மள சம்பளத்தை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் போகிறப்பையும் அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. யாருக்கிட்டையும் போய் அவங்க போய் நிற்கணும், டிபெண்டடாக இருக்கணும், போய் பைசா யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னு. பைசான்றதில் டிபெண்டடாக இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு கேட்டிங்கனாவே நீங்கள் அந்த இடத்துல மரியாதை இழக்கிறீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைனாவே இந்த சமுதாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காது, மதிப்பை கொடுக்காது, எல்லாத்தையும் இழந்தவன் ஆகிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை நம்ம அதுதான் உண்மை. அப்போ ஒரு பெரிய நிலையில் இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முடிஞ்ச பிறகு அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அது ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் PM கிசான் மந்தன் யோஜனா அப்படின்ற திட்டத்தை மோடிஜி அவர்கள் கொண்டு சேர்த்துருக்காங்க. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சுய கௌரவத்துடன் விவசாயம் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பெரிய ஒரு ஹைலைட்டாக போகும். அப்புறம் யாரிடம் கையேந்தும் அந்த நிலைமையை நோக்கி விவசாயிகள் போக தேவையில்லை. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஏற்கனவே PM கிசான் ஒரு திட்டம் இருக்குது. 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபா கொடுப்பாங்க. வருடத்திற்கு 2000 3 தவணை கொடுத்தாங்கன்னா வருடத்திற்கு 6000 ரூபாய் அந்த விவசாயிகளுடைய போகும். எதுக்கு 6000 விவசாயிகள் கொடுக்குறாங்க? அதுக்கும் 5 ஏக்கர் நிலம் 2 ஹெக்டேர் தான் இருக்கணும். உங்களுக்கும் 5 ஏக்கர் நிலம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தன்னுடைய விவசாயி தன்னுடைய விளையிட்ட பயிர்கள் மூலம் நஷ்டப்பட்டால் திருப்பி அந்த பயிரை விளைவிக்கிறதுக்கு விதை நெல்லுக்கு யாரிடம் கையேந்தக்கூடாது. ஒரு விவசாயி எந்த நிலையும் தன்னுடைய நிலையை தாழ்த்தி எந்த இடத்துலையும் காட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 கிட்டத்தட்ட பல கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவரோட வங்கி கணக்கில் மோடிஜி அவர்கள் செலுத்துகிறாங்க. இது பெரிய ஒரு பெனிஃபிட், வரப்பிரசாதம் ஃபார்மர்ஸ்க்கு. நீங்கள் என்னதான் நீங்கள் பெரிய சாஃப்ட்வேரில் இன்ஜினியர் இருந்தாலும், என்னதான் நீங்கள் பெரிய இன்ஜினியர்ஸாக இருந்தாலும், ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருந்தாலும் விட எங்கே வரணும்னா சாப்பாடுக்கு தான் வரணும். உழைக்கிறதே சாப்பாடுறதுக்கு தானே. எல்லாருக்கும் பேஸ் அதுதான். இது நிறைய பேருக்கு இங்கே புரியாது. இதுதான் விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தாதான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ அந்த விவசாயிகளுக்கு நாம் இதனால் வரையும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கோமா? இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர்ஸ்னால் ER இன்ஜினியர்னு போடுறீங்க பத்திரிகைகள், டாக்டர்னா DR டாக்டர்னு போடுறீங்க, லாயர்னா BA BLLBன்னு சொல்லி லாயர்ஸ் போடுறீங்க. தான் ஒரு விவசாயி அப்படின்றத பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த மாதிரி எதனா நிகழ்வுகள் இங்கே பண்ணியிருக்கோமா? ஒரு படத்தில் கூட வச்சுருந்தார் பாண்டியராஜ் சார். அவர் கார்த்திக் சார் கேட்பார் அவங்க மாமாட்ட, நீங்கள் என்னம்மா எல்லாருக்கும் டிகிரி போட்டிருக்கீங்க, எனக்கு டிகிரியே போடல, நீங்கள் விவசாயம் தானே மாப்பிள்ளை பண்ணுறேன்னா விவசாயின்னு போடுங்க. விவசாயம் பண்ணுறதுனால தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க. அது உண்மை தானே. இன்றைக்கு விவசாயிகள் இறங்கி வேலை செஞ்சு நமக்கு வேண்டிய உணவுகளையும், நமக்கு வேண்டிய தானியங்களையும், நமக்கு வேண்டிய அரிசிகளையும், நமக்கு வேண்டிய விளைபொருட்களை, பழமாகட்டும், காய்கறியாகட்டும், நெல்லாகட்டும், அரிசி ஆகட்டும்லாம், கேழ்வரகு ஆகட்டும், சிறுதானியமாகட்டும் விளைவித்து அவர்கள் கொடுத்தாதான் நீங்கள் சாப்பிட முடியும். தவிர என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, நான் விவசாயம் நம்ப மாட்டேன்னா பணம் வந்துடும். பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? பணத்தையே சாப்பிட முடியும். என்கிட்ட வீடு ஃபுல்லாக கோல்டு இருக்குது, ஃபுல்லாக தங்கத்தை நிரப்பி வச்சுருக்கேன், தங்கத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக எடுத்திங்கன்னா யார் ஜமீன்தார்கள், யார் பெரிய பணக்காரன்னா, யார் அதிகமாக நெல் மூட்டை வைத்திருக்கிறார்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க. அன்றைக்கி கட்டமைப்பு அப்படி தான் இருந்துச்சு. என்கிட்ட கோடியாக தங்கம் இருக்குது, மதிக்க மாட்டான். என் வீடு ஃபுல்லாக பணத்தை அடுக்கி வச்சுருக்கேன், மதிக்க மாட்டான். என்கிட்ட 100 நெல் மூட்டை இருக்குன்னா நீங்கள் தான் பணக்காரர், நீங்கள் தான் ஜமீன்தார், நீங்கள் தான் பெரிய ஒரு நிலச்சுமாந்தார்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு தேதி உணவு பசியை ஆற்றவர்கள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அப்போ அந்த பசியை ஆற்ற கடவுளாக போற்றப்படுபவர்கள் தொடர்ந்து ஒரு அடிமை நிலையிலே, ஒரு கீழ்நிலையிலே இருக்கிறாங்க.
அப்போ சப்கா சாத் சப்கா விகாஸ் மோடிஜி அவர்களுடைய பிரதான திட்டம் என்னன்னா அனைவரோடும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி. அனைவரோடும் இணைந்துனா என்ன, ஏழை பணக்காரன் இந்த ஜாதி அந்த ஜாதி அவன் பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாரோடும் இணைஞ்சு எல்லாரும் வளருவோம். நீனும் வளரு, நானும் வளர்றேன், விவசாயம் வளரணும், இப்போ இவனும் வளரணும், அவனும் வளரணும், எல்லாரும் நாடே வளரணும். சப்கா சாத் சப்கா விகாஸ், இதுதான் வந்து மோடிஜி அவருடைய பிரதான மந்திரம். அப்புறம் மோடிஜி அவர்களுக்கு வந்து ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழே சுய கௌரவத்துடன் சுயமாக ஒருத்தன் வேலை செய்து அந்த வேலை செய்து கொண்டே மற்றவருக்கு வேலை வாய்ப்பு ஒருத்தன் தருகிறானா அவனுக்கான மதிப்பை இந்த அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறவர் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். ஏன்னா நமக்காக வேலை செய்கிறான், அவனுக்கான எல்லா ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தரணும். நமக்காக உழைக்கிறான், காடு மழை வெயில் பார்க்காம என்ன இயற்கை பேரிட்டங்களையும் தன் நிலத்தை அவன் பாதுகாக்கிறான். கண் போல தன் குழந்தை போல நிலத்தை பாராட்டு பயிரிட்டு அந்த நெல்லை விளைவித்து அந்த அரிசியை வந்து இப்போ பொதுநிலைக்கு எடுத்துகிட்டு வந்து மக்களுடைய பசியை ஆட்டுறான். இன்றைக்கி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டம் வந்து ஒரு பெரிய எப்படி ஒரு வரப்பிரசாதமோ அதேமாதிரி விவசாயிகள் விளைவித்த அந்த நெல்லை இன்றைக்கு பெரிய தொகை கொண்டு மத்திய அரசு தான் கொள்முதல் செய்யுது. இது நிறைய பேருக்கு தெரியாதீங்க. மத்திய அரசு வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திலிருந்து வாங்கிட்டு மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அவங்க வாங்கின மாதிரி இங்கே ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளிடம் குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயம் பண்ணி மத்திய அரசு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறது. ஏன் செய்யுதுன்னா இனி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களுக்கு நாம் தினமும் இலவசமாக உணவு கொடுத்துருக்கோம். ஒரு ரேஷன் கடை அட்டைதாருக்கும் இந்தியா ஃபுல்லாக 85 கோடி பேருக்கு 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பை மத்திய அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறோம். இது வந்து மாநில அரசின் பங்கு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு 20 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பினுடைய மொட்டு விலை 33 ரூபா. அந்த 33 ரூபாவில் 30 ரூபா மத்திய அரசு தன்னுடைய கையிலிருந்து தருகிறது, மாநில அரசு வெறும் 3 ரூபா தான் தெரியுது. அப்போ இந்தியாவில் இருக்க ஃபுல்லி 85 கோடி மக்களுக்கும் இலவசமாக 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுப்பதற்கான இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினா அதுக்கு அரிசி வேணும்ல. அப்போ அந்த அரிசியை தான் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து மத்திய அரசு குடோனில் அமைச்சு அங்கேருந்து மாநில அரசுக்கு கொடுக்குது. இதுவும் இங்கே நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிமகனும் பசியால் இறந்தான் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்கு இங்கே உருவாகக்கூடாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்களா, பஞ்சத்தில் இறந்துட்டான், பஞ்சத்தில் செத்துட்டான்டா, பஞ்சம் வந்துச்சு ஊரில் அப்படியே போயிட்டாங்க, எல்லாரும் சோத்துக்கு இல்லாமல் செத்துட்டாங்க, அதெல்லாம் இந்தியாவில் வரவே கூடாது. அதனால தான் வந்து இன்றைக்கி நேரடியாக விவசாயிகள் வந்து கொள்முதல் வந்து மத்திய அரசு பண்ணுறதுனால தான் முப்போகம் விளைவிக்கிறாங்க விவசாயி. முன்னாடிலாம் ஒரு போகம் விளைவிறதே விவசாயி உட்காந்துருப்பான் யோசிப்பான். முப்போகத்தையும் மத்திய அரசு வாங்கிக்குது. ஏன்னா கேரண்டியாக அவங்களுக்கு பிஸ்னஸ். முன்னாடி ப்ரைவேட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ப்ரைவேட்லாம் கிடையாது. முதலாளிகள் வந்து நிற்பாங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்தப்பா எவ்வளோ இருக்கா, 5 ஏக்கர் இருக்கா, இந்த அட்வான்ஸை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்தோன்னா இதுக்கு வட்டி அதுக்கு வட்டி இதுக்கு வட்டின்னு மொத்தமாக அதிலே முடிச்சிடும். விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. இப்போ விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்து மூலம் 2000 ரூபா வாங்கி விதைநிலை வச்சு விதைக்கலாம், உற்பத்தி பண்ணி முடிச்சுட்டு நேராக போய் இந்திய நுகர்வோர் வாணிப கழகம்னு சொல்லி நெல் கொள்முதல் நிலையங்களில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மத்திய அரசு வாங்கிப்பா. அப்போ ஒரு விவசாயி வந்து முப்போகம் விளைய வைக்கிறப்ப நம்ம விளைவிக்கிற அந்த பொருள் வந்து கம்பல்சரியாக மத்திய அரசு வாங்கிக்குது. மத்திய அரசு மூலம் நமக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நமக்கு பணம் கிடைக்குது. ஸோ நமக்கு நஷ்டம் வராதுன்ற ஒரு கேரண்டிக்குள்ளே வராதனால ரொம்ப தெளிவாக இன்றைக்கு பெரிய பெரிய வேலை செய்கிறவங்களாம் இருக்கிற வேலையை விட்டு விவசாயத்தில் போடுறாங்க. ஏன்னா மோடிஜி அவர்கள் திட்டங்கள் வந்து பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து விவசாயத்தை சார்ந்திருக்க திட்டம் தான். அப்படி இன்றைக்கு ஒரு எம்என்சி கம்பெனியில், ஒரு மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில், ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயியும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணு தான் பிஎம் கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தை மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். இது விவசாயிகளின் ஒரு சுய கௌரவத்தை நிலைநிறுத்துறது. ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வரும் விவசாயி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டென்ட்டை நோக்கி நகருது. விவசாயம் பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோமோ, நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுமோ, நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம ஊருக்கே சோறு போட்டோம் என்று இந்த மன உளைச்சல்லேருந்து அவன் விடுபடலாம். அவனுக்கு அந்த மன உளைச்சலே தேவையில்லைங்க. 60 வயசு ஆகிடுச்சுன்னா நமக்கு நீ யாரும் தேவையில்லை போங்கடா, எனக்கு 3000 ரூபா பென்ஷன் வரப்போகுது. இன்கேஸ் அவர் விவசாய பென்ஷன் வாங்கிட்டே இருந்து அவர் இறந்து போனார்னா அவருடைய மனைவி, சப்போஸ்ன்னு சொல்கிற மனைவிக்கு 1500 ரூபா பென்ஷன் வாழ்நாள் ஃபுல்லாக வரும். அப்போ மனைவி தவிர வேறு யாருன்னா அதில் போடலாமா அப்படின்னு கேட்டால் மனைவி தவிர வேறு யாருமே அதில் போட முடியாது. வாரிசுதாரர் நேரடியாக கணவன் மனைவி மட்டும்தான், அதில் மாற்றே கிடையாது.
இப்போ இந்த பென்ஷன் வந்து எப்படி செயல்படுதுன்றதை முதல்ல நம்ம சொல்லிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 18 வயசு பூர்த்தியானவங்களும் 40 வயசு வரையும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பென்ஷனில் சேர்கிறதுக்கு எலிஜிபிள். வேறு என்ன எலிஜிபிள்னா, கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் விளைவிக்கிற அந்த லேண்டு உங்கள் பேரில் இருக்கணும். அது வந்து 2 ஹெக்டாரில் இருக்கணும், 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். இது 2 தான் கம்பல்சரி. 2019 தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மட்டும் கூட இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன், அந்தந்த அரசு ஆவணங்களில் உங்களுடைய லேண்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும். அந்த பட்டா சிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும். இது 3மே உங்கள்கிட்ட இருந்துச்சு. ப்ளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ப்ளஸ் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, சம்மந்த சின்ன சின்ன டாக்குமெண்ட்டு, அந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு 30 ரூபா அதோடைய சர்வீஸ் செய்கிறதுக்கு அந்த 30 ரூபா கேஷ் கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க சிஸ்டத்தில் ஏற்றி உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. முதல் தடவையாக நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கேஷ் தான் கட்டணும். எவ்வளோ கேஷ் கட்டணும்னா, இப்போ நீங்கள் 18 வயசில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் 55 ரூபா கட்டணும். இப்போ 18 வயசுலேருந்து 19, 20 40 வயசு போகிறோம். நீங்கள் டேப்லெட் காலம் பார்க்கலாம், பின்னாடி டிஸ்பிளே ஆகும், அதில் பார்த்துக்கோங்க. 40 வயசு வரையும் போகிறப்ப அந்தந்த வயசில் நீங்கள் எவ்வளோ கட்டணுன்றது டேப்லெட் காலத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் 18 வயசில் 55 ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா மத்திய அரசு ஒரு 55 ரூபா உங்களுக்கு போடும். அப்போ 2 சேர்த்து 110 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா 40 வயசில் வரப்போ நீங்கள் எவ்வளோ கட்டணும்னா 200. இப்போ நீங்கள் 40 வயசில் என்ட்ரு ஆகிறீங்கன்னா 200 ரூபா நீங்கள் கட்டணும், மத்திய அரசு 200 ரூபா கட்டணும், 400 ரூபா அதில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா 60 வருஷம் வரையும் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு 3000 ரூபா பென்ஷன்ஸ் தெளிவாக வந்துடும். எந்த டென்ஷன் கிடையாது. இடைநீற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சார் நான் ஒரு 10 வருஷம் கட்டிட்டேன், அப்புறம் வந்து என்னால் கட்ட முடியல, எனக்கு வேணாம், பென்ஷன் வேணாம், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு அனுமதிக்கு இந்த அரசாங்கம். என்ன பண்ணுறாங்கன்னா, 10 வருஷம் நீங்கள் கட்டின பென்ஷனுக்கான நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா, அந்த பணத்தை போட்டுருந்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பானோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒன்று. இதுக்கு இடையில் மனைவி, இப்போ கணவன் வந்து 18 வயசில் என்ட்ராகிறாங்க, ஒரு 35 வயசில் வந்து கணவன் இறந்துட்டார். பென்ஷன் திட்டம் கட்டிக்கிட்டே இருக்காரு, ஆனால் இறந்துட்டார். அப்போ சப்போஸ் மனைவி கிட்ட போகிறப்ப அந்த மனைவி என்ன பண்ணலான்னா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த 5 வருஷம் இருக்குல்ல, அந்த 5 வருஷத்துக்கும் கணவன் கட்ட வேண்டிய பணத்தை அவங்க கட்டிட்டு வந்த பிறகு 60 வருடம் கழிச்சு அந்த மனைவிக்கே வந்து பென்ஷன் 1500 ரூபா கிடச்சிரும். அதாவது இடைநீற்றல் வந்துட்டாங்க, கணவர் இறந்துட்டாரு, எனக்கு எதுவுமே வேணான்றது கிடையாது. கணவன் இறந்துட்டாருன்றது டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நேராக போய் மிச்சத்தை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி மிச்சத்தை இவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா 60 வயசு கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த 3000 ரூபா பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். சரி சார், இப்போ 18 வயசுலேருந்தே கட்டுறாங்க சார், ஒரு 20 வயசு ஒரு 25 வயசு வரைக்கும் கட்டுறாங்க. நடுவில் ஒரு 2 வருஷம் இடைப்பட்டு கட்ட முடியல ஏதோ ஒரு சூழ்நிலைனால, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். இதில் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் ஆகிடுச்சு, எனக்கு வந்து கட்ட முடியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நான் திருப்பி கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டிய அமௌண்ட்டோ அதை கட்டிட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி சார்ஜ்னு சொல்லி பேங்க் போடுவாங்க. அந்த பெனால்ட்டி சார்ஜை நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டிட்டிங்கன்னா மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும், மறுபடியும் ரொட்டேட் ஆகிடும். நீங்கள் கண்டினியூவாக கட்டிக்கிட்டே வரணும். இது வந்து நீங்கள் பேங்க்கில் முதல் தடவை தான் கேஷ் கட்டுறீங்க 55 ரூபா, அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி ஆகும், எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். அப்போ அது கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிமம் பேலன்ஸ் இருக்கா, இன்றைக்கி நம்ம 55 ரூபா நம்ம போட்டோம், 18 வயசில் 55 ரூபா போட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் 55 ரூபா போட்டுச்சா, 35 வயசில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் போட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதம் போட்டாங்களா, அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 110 ரூபா 200 ரூபா போட்டால் 400 ரூபா கிரெடிட் ஆகிருக்கே இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக இருக்குது இந்த விவசாயிகள் சம்மந்தமானது, நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஹோல் இந்தியாவுக்கு இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து வங்கிகளை தொடர்பு கொண்டு கரெக்டாக இருக்கான்னு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ். நல்லா கேளுங்க, 18 வயசில் நீங்கள் வரீங்க, 30 வயசில் வந்தாலும் 10 வருஷம் கட்டுறீங்க, 10 வருஷம் கட்டுறீங்க, 40 வயசு முடிஞ்சோன்னா உங்களுக்கு எப்போ கிடைக்குது பென்ஷனு? 60 வயசில். 20 வருஷம் நீங்கள் பெரிய கேப்பில் இருக்கீங்க. இந்த 20 வருஷம் கேப்பில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து கரெக்டான ஃபாலோஅப்ஸில் இருக்கணும். இல்லாட்டி அது வந்து இது இடையில நீங்கள் கட்டாமல் விட்டீங்க, அது மெச்சூர் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லாமல் தெளிவான ஃபாலோஅப்ஸில் இருக்கணும். இது வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு இதில் ஏன் இந்த திட்டத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராது, எந்த தடங்களும் வராதுன்னு சொல்கிறேன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் எழுதணும் சார், காண சார், சிஸ்டமேட்டிக் ஆகி கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு எல்லாமே. குறிப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எல்ஐசியும் சிஎஸ்சியும் இணைந்து தான் செயல்படுத்துகிறாங்க. எல்ஐசி கிட்ட நீங்கள் பாலிசி போடுறப்ப எப்படி பண்ணுறாங்களா, எவ்வளோ டேட்டாஸ் க்ளீனாக வச்சுருப்பாங்க, உங்கள் டேட் வைஸ் டேட்டா வைஸ் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க ஃபாலோஅப்ஸில் இருக்கிறனால அந்த சாஃப்ட்வேர் கண்டென்ட்டில் நீங்கள் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வேர்வை சிந்தி இப்போ பிழைக்கிறதுனால நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை கரெக்டாக அங்கே வந்து கிரெடிட் ஆகிருக்கான்றது செக் பண்ணுறது நல்லது. சரி சார், இப்போ வந்து மாதம் வந்து 60 வயசுக்கு மேலே 3000 ரூபாய் வரும் அப்படின்னீங்க. அதாவது அந்த லேண்டோட ஓனர், அதாவது அக்ரிகல்ச்சர் அந்த லேண்டோட ஓனர் உயிரோடு இருந்தாருன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவிக்கு 1500 ரூபாய் வரும்னு சொன்னீங்க. இப்போ 60 வயசில் இந்த கணவரும் இல்லை, அந்த மனைவியும் இல்லை,
யாருக்குமே அப்போ வந்து பசங்களுக்கு போகுமா? கிடைக்காது. கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. கவர்மெண்ட்டுக்கு தான் போயிடும். நல்ல கேள்வி இது. நீங்கள் 60 வயது இருக்கிறப்ப ஆண் வந்து இறந்துக்கிட்டே இருக்காரு. அவர் 70 வயதில் இருந்து இறந்த பிறகு பெண் வந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு கிடைக்கிறது 1500 கிடைச்சிட்டு இருக்கப்ப அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த 1500 வாங்கலாம். அவங்களும் இறந்துட்டாங்கன்னா கிடைக்காது. இடைநீற்றலில் நீங்கள் 60 வயசு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உயிரோடு இல்லைனாலும் இது வந்து அரசாங்கத்துக்கு தான் போகும் தவிர யாருக்குமே கிடைக்காது. அதனால தான் வந்து அவங்க சப்போஸ் நாமினியாக பெண்களில் குறிப்பாக மனைவி மட்டும் தான் போகணுன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு யாருனா போட்டாங்க, இப்போ மகனை போட்டாங்கன்னா, இப்போ அம்மா இறந்த பிறகு மகன் இருப்பார்ல, எனக்கு கொடுங்க அப்படின்வாங்களா, அதெல்லாம் இதில் பண்ணவே முடியாது. கணவன் போடலாம், மனைவி இடையில மனைவிக்கு இன்னொரு பெனிஃபிட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் திட்டம் பண்ணிகிட்டே இருக்கப்போ நீங்கள் இடைநீட்டல் நடந்தாலும் மனைவி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இந்த திட்டம் வழங்கியிருக்கு. சரி சார், சூப்பர். இப்போ வந்து அப்பா பேரில் வந்து விவசாயம் இருக்குது, அவர் லேண்டை வச்சுருக்காரு, அவர் வந்து கட்டிகிட்ருக்காரு, இந்த பெனிஃபிட்டுக்காக மாதம் கட்டுறாரு. இப்போ வந்து பையன் வந்து அவர் வேற ஒரு லேண்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 ஏக்கர் லேண்டு அப்படின்னு சொன்னீங்க, 2 ஏக்கர்லேயோ 3 ஏக்கரோ பையன் வந்து தனியாக வாங்குறாரு, அவர் தனியாக இந்த திட்டத்துக்கு நுழையலாமா? ஒரு தமிழ்நாட்டில் வந்து 2,20,00,000 ரேஷன் அட்டை இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு ரேஷன் அட்டைதாருக்கு ஒருத்தர் தான் இந்த பென்ஷன் திட்டத்தில் இணைய முடியும். அதுவே 2 ஆகிடுது. ஏன்னா அவங்க முடிஞ்சோடனே அவங்க மனைவிக்கு போயிடுது. அப்போ இப்போ வந்து ஒரு 5 ஏக்கரை வந்து அப்பா வச்சுருக்காரு, அவர் பென்ஷன் திட்டத்தில் இணைகிறாரு. இன்னொரு 5 ஏக்கர் மரம் விவசாயம் பண்ணுறாரு, பென்ஷன் திட்டத்தில் இணைய முடியாது. அவர் இப்போலாம் கல்யாணம் ஆனால் தனியாக போயிடுறாங்க ஒரு குடும்பத்தில். தனியாக கல்யாணம் தனியாக போயிட்டு தனி ரேஷன் கார்டு வச்சுருந்து தனி குடும்பமாக இருந்தால் இணையலாம். ஒரே ரேஷன் திட்ட அட்டையில் ஒரு குடும்பத்தில் இணைபெற்றதில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பென்ஷன் திட்டத்தில் பெனிஃபிட் பண்ண முடியும். தவிர அவர் தனியாக போயிட்டாருன்னா 2019 அப்புறம் வாங்கின லேண்டு, அதுக்கு முன்னாடி இந்த லேண்டு அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும்னா ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா வேளாண்மை துறை அதிகாரிலாம் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அக்ரி அதெல்லாம் இதில் பார்ப்பாங்க. இதில் 5 ஏக்கர் தாங்க இருக்குது, கஷ்டப்படுற ஃபேமிலி தான், நீ வருமானத்துக்கு குறைவாக நீங்கள் வந்து 5 ஏக்கர் மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டேன், என்கிட்ட ஒரு 150 ஏக்கர் தனியாக இருக்குன்றதுலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இருக்க, வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்க மட்டும் தான் திட்டத்தில் வர முடியும். அதனால தான் சொல்கிறோம், எம்என்சியில் இருக்கிறவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி சாதாரண வந்து விவசாயம் பண்ணுகிறவர், அதாவது முன்னாடி உங்களுக்கு சொன்னது தான், அதாவது விவசாயிகள் வந்து சேற்றில் காலை வைத்தால் தான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். பெரிய பெரிய பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எங்கேயும் நகர்த்தவே முடியாது. எல்லாத்துக்கும் மூலதனம் வந்து நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய உணவு தானியங்களை உற்பத்தி தரக்கூடிய விவசாயிகளை நம்ம வணங்கணும். அந்த விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண தான் மோடிஜி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சரி சார், இப்போ 5 ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நிஜமாக வாங்கும் போது 5 ஏக்கர் தான் இருக்குது இந்த பெனிஃபிட்டில் வரும்போது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் வசதி வந்து நான் கொஞ்சம் இன்னொரு லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த திட்டம் இருக்குமா அவருக்காக? அவர் இந்த பெனிஃபிட் கிடைக்குமா? இல்லை நீ வேறு லேண்டு வாங்கிட்டேன், எப்படி இருந்தாலும் ஆதார் கார்டு காமிச்சு தான் எல்லாமே வந்து பதிவு செய்ய முடியும். லிங்க் ஆகிடுதுல்ல மேடம். ஆமாம். ஸோ இன்னொரு லேண்டு அவர் பேரில் வாங்கிட்டாருனாலே இந்த பெனிஃபிட்டுக்குள்ளே வர முடியாது. இது வந்து பரம்பரையாக இருப்பாங்க நிறைய பேர் தெரியாது. ரொம்ப இது வந்து பெரிய விவசாயிகளுக்கான திட்டம் கிடையாது. ரொம்ப அடிமட்டத்தில் பெரிய ஒரு மலை மேலே காட்டில் சின்னதாக ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கரை வச்சுருப்பாங்க. 5 ஏக்கர்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 2 ஏக்கர் 3 ஏக்கரை வச்சுக்கிட்டு தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு அது விளைவிச்சு தோட்டத்தில் விளைவிச்சு அதை வந்து சைக்கிளில் கட்டிக்கிட்டு ட்ரை சைக்கிளில் கட்டிக்கிட்டு நேராக சந்தைக்கு வந்து விற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் இந்த திட்டம். அவங்க வாழ்வியலில் 5 ஏக்கரை வச்சு 150 ஏக்கர் வாங்கினோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஆதாரோட லிங்க் ஆகிடுதுல. இப்போ நீங்கள் ஆதார் கொடுக்குறீங்க, ப்ளஸ் வந்து வருமான சான்றிதழ் கொடுக்குறீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா பிஎம் கிசானில் மூலம் நீங்கள் பண்ணுற பெனிஃபிட்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஆதாரோட லிங்க் ஆகிடும். நீங்கள் ஆதார் என தட்டினாவே உங்களுக்கு என்னென்ன லேண்ட் உங்கள் பேரில் இருக்குன்னு நீங்கள் எல்லாமே வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆனால் இதில் ஒன்று விசாரிக்கணும், ஒன்று நல்லா நினைவாக வச்சுக்கணும். 18 வயசில் நீங்கள் என்ட்ராகிறீங்க. ஒரு விவசாயி வந்து 18 வயசில் என்ட்ராகி 40 வயசு வரைக்கும் கட்டிட்டு 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பெனிஃபிட்டை நோக்கி நகருவாங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களோட ஃபாலோ அப்ஸு அதில் இருக்கணும். ஓகே சார். இப்போ 40 வயசுக்கு மேலே அவர் வேற ஒரு லேண்டு வாங்கினாலும் இந்த திட்டத்துக்கு கீழே இவ்வளோ வருஷம் 40 வருஷம் வரைக்கும் பணம் கட்டிட்டாரு, 40 வயசுக்கு மேலே ஒரு லேண்டு வாங்கிட்டாருன்னா கூட அவருக்கு கடைசியில் பென்ஷன் வருமா வராது? இல்லை, வரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 40 வயசு தான். 40 வயசில் முடிஞ்சோன்னா திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. 20 வருஷம் கேப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 லேண்டு வாங்கலாம். அந்த ஸ்கீம், அந்த திட்டம் செயல்படுற டைமில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 40 வயசை தாண்டி வெளில வந்து நீங்கள் இன்னொரு 5 ஏக்கர் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு தானே பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்பில். இப்போ நீங்கள்
40 வயசு 30 வயசுல திட்டத்தில் இணையறீங்க, 30 வயசுல இருந்துட்டு 10 வருஷம் கட்டுறீங்க, கட்டுறோம். 40 வருஷம், அப்போ 10 வருஷம் தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. 10 வருஷம் நீங்கள் கட்டாத முட்டுறப்ப எவ்வளோ முடிக்கணும்? 40 வருஷத்தில் 200 கட்டி 400 அதில் இருக்கும். முடிஞ்சிட்டோன்னா நீங்கள் 20 வருஷம் சம்மந்தமே இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் 61 வயசு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போய் அந்த 3000 கிரெடிட் ஆகும். அவ்வளோதான். இந்த இடைப்பட்ட 20 வருஷத்தில் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அந்த ஸ்கீம்ஸ்குள்ளே அந்த டைமில் அந்த ஸ்கீமுக்குள்ளே இதாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். இந்த ஸ்கீமுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? இல்லை, இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி எதுவும் கொடுக்காது. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்கீமுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஸ்கீம் பேரே பிஎம் கிசான் மந்தன் யோஜனா தான். விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் தான் இது. விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் தான் இது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சப்சிடியோ ஸ்டேட் கவர்மெண்ட் கூடிய ஒரு 30% 20% தரது அதெல்லாம் கிடையாது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தராங்க. பிஎம் கிசான் நிதிக்கும் பிஎம் கிசான் மந்தன் யோஜனாக்கும் முழுக்க மத்திய அரசின் ஃபண்டில் தான் தராங்க. அதுவும் வந்து எதுக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து அடுத்த நிலையை நகர்த்தணும். அதாவது இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா, 25 கோடி பேர் மக்களை கீழ்நிலையில் இருந்து, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் சாதாரண ஆளாக இருந்தவங்கள நாங்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை மோடிஜி அவர்கள் சொல்கிறார். மத்திய அரசினுடைய திட்டங்கள் 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 கோடி தான் பெனிஃபிஷ் அனுபவிச்சிருந்தாங்க. இப்போ மத்திய அரசினுடைய மோடி அரசினுடைய திட்டங்களை 100 கோடி பேர் பெனிஃபிட் இருக்கான்ற ஒரு ஆய்வு சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இந்த விவசாயிகள் தான் விளைவித்த நெல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் விற்று நஷ்டமாவது பதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை வாங்கிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய தமிழ்நாடு அரசு இருக்குன்னா தமிழ்நாடு அரசுடைய நுகர்வோர் வாணிப கழகத்துக்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. தமிழக அரசு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறத விட மேல் கொண்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க நெல்லை. அந்த நெல்லை மத்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களுக்கு வறுமையின் கோட்டில் கீழே இருக்குன்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 85 கோடி பேர் வறுமையின் கோட்டில் இருக்காங்க. அது கிடையாது. நம்ம வந்து தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிட்டோம். நம்ம வந்து ஒரு போகம் விளைவித்த நாடு இப்போ முப்போகம் விளையுது. அப்போ நம்மளுடைய நெல் கொள்முதல் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கப்ப அந்த நெல் கொள்முதல் நம்ம ஸ்டாக் பண்ண முடியாது, நம்ம அமைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் வந்து மோடிஜி அவர்கள் சொன்னார். தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஒரு சுற்றறிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் அனுப்புகிறாங்க. என்னென்னா, யார் வந்து 20 கிலோ அரிசி கேட்டு வராங்களோ அவங்களுக்கு 3 மாதத்துக்கு சேர்த்து 60 கிலோ அரிசியாக கொடுங்க கொட்டாங்க. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 26 மாநிலங்களும் யூனியன் பிரதேசம் ஃபாலோ பண்ணிச்சு, தமிழ்நாடு மட்டும் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன் மத்திய அரசு அப்படி சொல்கிறாங்கன்னா, அதிகமான கொள்முதல் நம்ம பண்ணி அதிகமாக ஸ்டாக் வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாக் ரொம்ப லோட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணால் 20 கிலோ கேட்டு வரனா 3 வருஷம் அவன் ரேஷன் கடைக்கே வர வைக்காது. 60 கிலோ கொடுத்து அவனை அனுப்பிச்சிடு, 3 மாதம் அவன் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. அப்போ விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணுற நெல்லை மத்திய அரசாகமே வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட கரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பையும் இலவசமாக கொடுக்கிறது. இந்த திட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்களும், நான் வந்து பசியால் இறந்துட்டேன், நான் சோறு இல்லாமல் இறந்துட்டேன், பஞ்சத்தில் இறந்துட்டேன்னு இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் சொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அதில் மாநில அரசாங்கம் பங்கு எதுவுமே கிடையாது. ஒரு ரேஷன் கடையில் போய் நீங்கள் வந்து 33 ரூபாய்க்கு அரிசி வாங்கினீங்க, நீங்கள் ரேஷன் கடையில் போய் 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய விலை 33 ரூபா. அந்த 33 ரூபாயில் 30 ரூபாய் வந்து மத்திய அரசினுடைய பங்கு, மாநில அரசின் பங்கு 3 ரூபா தான். இது மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே வந்து விவசாயி வந்து இன்றைக்கி நிலத்தில் வந்து காலை வைக்கிறப்பே அவனுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. என்னது, நம்ம நெல்லை வந்து வித்துருவோம். எப்படி இருந்தாலும் நாம் விளைவிக்கிற நெல்லை மத்திய அரசு வாங்கிட்டு மத்திய அரசு என்ன பண்ணுது, மறுபடியும் அவர்களுக்கே தான் ஃப்ரீயாக கொடுக்குது. மறுபடியும் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குது. அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான ஒரு வளர்ச்சி. அதுதான் இந்த பென்ஷன் திட்டத்தோட நோக்கம். ரொம்ப அழகாக வந்து இந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கு விலாவரியாக சொன்னீங்க. மீண்டும் வேற ஒரு திட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நன்றி.